வணக்கம். இப்போ டெடி பியர் பொம்மை செய்யலாம். அதுக்கு தேவையான அளவு வந்து தலை வந்து சுற்றளவு 40, உயரம் 20, மூக்கு வந்து சுற்றளவு 9, உயரம் 9, காது வந்து சுற்றளவு 20, உயரம் வந்து 6, உடம்பு வந்து சுற்றளவு 50, உயரம் வந்து 23, கை சுற்றளவு 20, உயரம் 15, கால் சுற்றளவு 24, உயரம் வந்து 8, வெள்ளை துணியில் வந்து 10 சுற்றளவு 10 உயரம் எடுத்துக்கிறேன்னு. இதுதான் அதுக்கு வந்து துணி வந்து 1/4 மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் காட்டன் வாங்கிக்கோங்க. நூல் வந்து உங்களுக்கு எந்த கலர் நூல் வேணுமோ அந்த கலர் நூல் வாங்கிக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ தலை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பக்கம் வந்து அளவு எடுக்கக்கூடாது, இந்த சைடு அளவு எடுக்கணும். இப்போ இந்த சைடு வந்து 1, 2 இருக்குல்ல, இந்த சைடு அளவு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சுற்றளவு வந்து 40, உயரம் வந்து 20. இப்போ இதை 2ஆக மடிச்சுக்கிறணும். இப்படி சமமாக மடிச்சுட்டு இப்படி ஒரு ரவுண்டு ஷேப்பில் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு இந்த பின்னூசியை எடுத்துட்டு இந்த முடி வந்து 2 நேராக வர்றது போல் பார்த்துக்கோங்க. இப்போ ஊசியில் இந்த நூலை கோர்த்துடலாம். இந்த நூலை வந்து ஊசியில் கோர்த்துட்டு இது வந்து மிஷினில் தைக்கக்கூடாது, கையில் தான் நம்ம தைக்கணும். இப்போ ஒரு நாட் போட்டுடலாம். இந்த 2 துணியும் சமமாக வச்சுக்கணும். இந்த முடி இருக்குல்ல, நூல், இதை வந்து இப்படி ஊசியில் வந்து இப்படி உள்ளே தள்ளி விட்டுட்டே தான் நம்ம தைக்கணும். பாருங்கள், இந்த ஊசி வந்து இதே போல் இந்த நூல் வந்து இந்த ஊசிக்கு பின்பக்கம் வரணும். இதே மாதிரி தைக்கணும். இப்போ நம்ம தைச்சோம்ல, இதே மாதிரி சுற்றி தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ சுற்றி தைச்சாச்சு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் விட்டுறணும்.
இங்கே தான் காட்டனை வைக்க போகிறோம். நம்ம ஊசியில் நூல் அப்படியே இருக்கட்டும். இதை ஃபுல்லாக தைச்சிட்டு இந்த துணியை வந்து பரட்டி போட்டுடணும், திருப்பி போடணும். இப்போ திருப்பி போட்டாச்சு. இங்கே கேப் விட்ருக்கோம்ல, இதில் வந்து காட்டன் வச்சிடலாம். காட்டனை வந்து கேப் ஃபுல்லாக வச்சிடலாம், வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக பஞ்சை வச்சு திணிச்சாச்சு. அடுத்து இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை வந்து நம்ம தச்சிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக தைச்சிடலாம். இப்போ தைச்சாச்சு. நாட் போட்டு இந்த நூலை வந்து கட் பண்ணிடலாம். அடுத்து காது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ காதுக்கு வந்து சுற்றளவு வந்து 20, உயரம் வந்து 6. இப்போ வந்து இதை 2ஆக மடிச்சுட்டு இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தச்சமில்ல தலை, அதே போல் சுற்றி தச்சிடலாம். இங்கே ஃபஸ்ட்டு நாட் போட்டுடலாம். இப்போ இதே போல் சுற்றி தச்சிடலாம். இப்போ பாருங்கள், காது சுற்றி தச்சாச்சு. இப்போ வந்து இதை திருப்பி போட்டுடலாம்.
இப்போ இதுக்குள்ளே காட்டன் வச்சிடலாம். உள்ளே காட்டன் வச்சாச்சு. இப்போ இந்த கேப் இருக்குல்ல அதை தச்சிடலாம். இப்போ தச்சமில்ல இதே மாதிரி ஃபுல்லாக தச்சிடலாம். இதே மாதிரி 2 காதும் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த காது இருக்குல்ல, இந்த காதை வந்து இங்கே வச்சு தச்சிடலாம். 2ஐயும் இப்படி வச்சு தச்சுட்டு பார்க்கலாம். இப்போ காது தச்சாச்சு. அடுத்து வாயும் மூக்கும் தச்சிடலாம். 9 இன்ச்சு, இந்த சைடும் 9 இன்ச்சு. இப்போ அதை கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல லைட்டாக ஒரு ஓட்டையை போட்டு இங்கே வந்து மூக்கு செட் பண்ணால் இப்போ இந்த இடத்துல வந்து சங்கில் தையல் பிளாக் கலர் நூலில் சங்கில் தையல் போட்டுடலாம். போட்டு இங்கே கொஞ்சம் காட்டன் வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே மூக்கு வச்சாச்சு. இங்கே வந்து சங்கில் தையல் போட்டுடலாம் பிளாக் கலர் நூலில். இதே மாதிரி இங்கே வரைய போட்டுடலாம். போட்டு பார்க்கலாம். இப்போ தச்சாச்சு. அடுத்து இப்படி சுற்றி ரவுண்டாக தச்சுக்கிடலாம். இங்கே வந்து 2 இடத்துல கண்ணை வச்சுடலாம். வந்து இப்படி இந்த இடத்துல சின்ன கேப் விட்டு இங்கே கண்ணை வச்சுடலாம். வச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இதே போல் செஞ்சுட்டு இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.